தாளிக்கிறதுக்கு பருப்பு கடைஞ்சி தாளிக்கிறதுக்கு இதெல்லாம் எடுத்து வச்சுக்கணும். இன்னும் எண்ணெய் ஊற்றி கடுகு கொஞ்சம் போட்டு கடுகு பொரிட்டுன்னு இந்த வெங்காயம் கருவேப்பிலை மிளகாய் இதெல்லாம் போடுவோம். போட்டு அதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் இந்த முருங்கைக்கீரையை அதிலே போட்டு அப்படியே வதக்கி விட்டு குழம்பு அதில் 10-15 கல் பூண்டு உரிச்சு இந்த மாதிரி கல் வச்சு நசுக்கி. இப்போ பருப்பு வந்து உலக்காய பருப்பு போட்டேன். கொள்ளு பருப்பு பருப்பு இதுக்கு 2 தக்காளி இதில் அரிஞ்சு அந்த பருப்புலேயே வேகக்குள்ளேயே போட்டுக்கணும். வேகும்போது கொஞ்சம் உங்களுக்கு எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் ஊற்றோம்னா அது சட்டியில் பொங்கி வராமல் நல்லா வேகும். பருப்பு வெந்துச்சுன்னு பார்த்து உப்பு போடணும். போடணும் அதை பார்த்துட்டு நம்ம டேஸ்ட்டு வேணும்னா போடணும். உப்பு போட்டு வெந்தயத்தையும் ஒரு வருஷத்தை கரைச்சி அதிலே ஊற்றி கடையிறங்க கொள்ளு பருப்பு பருப்பு மஞ்சள் பருப்பு இந்த தண்ணி இதில் எடுத்து வச்சு ஊற்றணும். அடுத்து கல் உடச்சி வச்சுக்கணும். உடச்சி சாம்பார் வச்சா இது வந்து பச்சை கொள்ளு இது மாதிரி ஆட்டி சட்னி ஆட்டுறது கொள்ளு ரசம் வைக்கிறது இது மாதிரி தான் எல்லாம் செஞ்சுருப்பீங்க. இது மாதிரி வறுத்து பருப்பு உடச்சி சாம்பார் வச்சு சாப்பிட்டு பாருங்க. நல்லா பருப்பு கடைஞ்சாச்சு. சாம்பார் எல்லாம் கடைஞ்சி இது வந்து வேறு பாத்திரத்தில் அப்படி மாற்றி தட்டி காஞ்சிச்சு. எண்ணெய் நம்ம வேணுங்கிற அளவு தேவையான அளவு ஊற்றிக்கலாம். கடுகு வெங்காயம் பாரு நல்லா வதங்கிடுச்சு. இதில் வந்து இப்போ முருங்கைக்கீரை இதிலே போடலாம். இந்த எண்ணெயிலேயே கடுகு போட்டு கீரை நல்லா எண்ணெயில் வதங்கிடுச்சு. நல்லா பழம் பொருள் வதங்கிடுச்சு. இப்போ வந்து சாம்பார் அதிலே ஊற்றிடுச்சு. தாளித்து ரெடி ஆயிடுச்சு. இந்த கீரை போட்டு இப்படி தாளித்து விட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடணும். அப்படியே அடுப்பு மாதிரியே சாம்பார். அப்புறம் சாம்பார் ரெடி ஆயிடும். எல்லாம் உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக நாங்கள் பார்த்துக்கிட்டோம்ப்பா. எல்லாம் கரெக்டாக இருக்குது. ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு இது இறக்கி வச்சோம். இந்த கொள்ளு பருப்பு குழம்புக்கு நெய் ஊற்றிக்கணும். நெய் வந்து நாங்கள் நேரடியாக மாட்டில் இருக்க வெண்ணெய் சிலிப்பி காசரிங்கிட்ட வாங்கிட்டு வந்து உருக்கி ஊற்றி வச்சுருக்கோம். அப்பப்போ சாப்பிடும்போது இது மாதிரி போட்டு அடுப்பில் வச்சு நல்லா உருக்கி இப்படி ஊற்றிக்கணும். இது மாதிரி உருக்கி அந்த குழம்புல ஊற்றி அப்படியே சாப்பிட்டுக்கலாம். நல்லா இருக்கும். இது வந்து இந்த குழம்பு சாம்பாரில் இந்த நெய் இப்படி ஊற்றி அது ஊற்றி வச்சு